வணக்கம். நான் கனகவேல் பேசுகிறேன். நம்ம இடத்துக்கு வந்து இந்த பிரமிடு கட்டுற இடத்துக்கு வந்து 2 பெரிய தலைகள் வந்திருக்காங்க. ஒருத்தர் வந்து அரி ஐயா, இன்னொருத்தர் வந்து படவேட்டை ஐயா. 2 ஐயாவும் வந்து நம்ம இடத்துல வந்து கால் பதிச்சுக்கிறாங்க. படவேட்டை ஐயா வந்து இப்போ வந்து இந்த ஆசனம்லாம் பண்ண போகிறாங்க. அதுதான் வந்து வீடியோவை வந்து நான் எடுக்கிறேன், பாருங்க. நீங்கள் பக்கத்தில் நில்லுங்க. நான் பண்ணுறேன். அன்பார்ந்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய நண்பர், அன்பு சகோதரர் கனகவேல் ஐயா பிரமிடு ஆலயத்துக்கு நமக்கு ஒரு சிறப்பு அழைப்பு கொடுத்ததுக்காக படவீட்டை சேர்ந்த பயணி சித்தர் வாசி யோகம் ஆரியபாளையத்தில் அமர்ந்து இருக்கக்கூடிய புதுச்சேரி மக்களுக்கு வல்லமை படைத்தக்கூடிய கனகலிங்கம் ஐயா, அவர் மனசும் பெருசு, அவரோட பேரும் வந்து சீரும் சிறப்புமாக எல்லாமில்ல இறைவனை பரிபூர்ணமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலே அவர் குடும்பம் என்ன நினைக்கிறதோ அனைத்து சக்திகளும் அவருக்கு உருவாக வேண்டும். பில்டிங் சம்பந்தப்பட்டது பிரபஞ்ச சக்தியில் ஈடு கொடுத்து செஞ்சு கொண்டு இருக்கிறார். எங்களால் ஆனது, நாங்கள் தவ வாழ்க்கையில் இருக்கிறதுனால எங்களையும் மதித்து இந்த இடத்துக்கு கூப்பிட்டு இருக்கார். சிறப்பு நன்றி, மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ தவத்தை பண்ணக்கூடிய பச்சை வேஷ்டி கட்டின்று தாடி வைத்து இருப்பவர் திரு பயணி சித்தர் அவர்கள். வேலூர் மாவட்டம் கண்ணமங்கலத்தில் 64 அடி சிவன் கோயில் 8 ஃப்ளோர் கட்டியிருக்கார். ஒரே டைமில் 500 பேர் உட்காந்து தவம் பண்ணலாம், யோகா பண்ணலாம். அவர் பேசுவார், நீங்கள் காது கொடுத்து கேளுங்கள். எல்லாம் அவன் செயல், அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. காடு நாடு வீடு எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க. ஓம் நம சிவாய, சிவாய நம ஓம். மூல கனலை காலால் எழுப்பி நீரை சுருக்கி நெய்யை உருக்கி மோரை பெருக்கி ஜீவாத்மாக்குள் பரமாத்மா பூஜி பரமாத்மாவின் ஜீவத்தை பிரிச்செடுக்கும் ஜீவ ஜோதி மந்திரங்கள் ஒளியில் ஒளி செய்து ஓம் என்று எழுப்பி வழியில் வழி செய்து வைத்திட வாங்கி வெளியில் வெளி செய்து மேலேற வைத்து தெளியும் சிவபதம் தானே. பிரணவம் ஓம். பஞ்சபூதங்கள் நமசிவாய. சூழ தேகம் ஓம் நமசிவாய. சூட்சும தேகம் சிவாய நம ஓம். இருமணி மந்திரம் சிவ சிவ சிவ. நாயோட்டி மந்திரம் சி 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 சி. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் மந்திரம் ஈ ஈ ஈ ஈ ஈ. பொன்னார் மேனியினை பிடித்தோளை அடைக்க சித்து மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொண்டேன் அணிந்தவனை மண்ணே மணியே பாடியில் மாணிக்கமே அண்ணே உன்னை எல்லாரும் நீ யாருங்க. அந்த காலத்து மெய்ஞானிகள் சொன்னதான் இன்றைக்கி விஞ்ஞானிகள் செய்கிறாங்க. இதே தான் ஐன்ஸ்டீன் வந்து E=mc² சொல்லிக்கிறாரு. ஈன்றது எலக்ட்ரானையும், எம்ன்றது மேக்னெட்டையும், C² வந்து நம்ம ஒளி அலைகள். இதுதான் வந்து எலன் மாஸ்கர் இதான் சொல்லிடுறாரு. ஒளியின் வேகம் வந்து ஒரு நொடிக்கு 3 லட்சம் கிலோமீட்டர் போகுதுன்றார். அப்போனா மெய்ஞானிகள் தான் விஞ்ஞானி, விஞ்ஞானிகள் தான் மெய்ஞானி. அவனின்றி எல்லாம் தான். ஒரு அணு பிளாஸ் பண்ணுவது வெடிக்க செய்யும்போது 1,84,000 கோடி உயிரணுக்கள் உருவாகின்றான். மேவிய ஜீவன் வடிவது சொல்லில் கோவின் மயிரொன்று நூடன் கூறிட்டு மேவிய கூறது 1000ஆய் ஆவியின் கூறு 100,000 அன்றைக்கி அணுவை பற்றி பாடல் எழுந்த இன்றைக்கி அப்துல் கலாம் வந்து ஒரு அணுவை பிளாஸ் பண்ணாக்கா அது மைக்ரோ 1,84,000 கோடி உயிரணுக்கள் உள்ளே இருக்கிறான்றான். அது அணுவை பற்றி அது வந்து அந்த ஒரு அவங்களோட முடி எடுத்து 100 துகள் ஆகி 100 துகளில் ஒரு துகள் ஆகி 1000 ஆகி 1000 துகளில் ஒரு துகள் எடுத்து 1,00,000 துகள் ஆகும்போது அதுதான் டிஎன்ஏன்னு அதுதான் அணுன்னு சொன்னார். அதை தான் இன்றைக்கி அப்துல் கலாம் அந்த இது வந்து மைக்ரோ கேமரா வச்சு அது வந்து 0.0005 சொல்லியிருக்காங்க. அதனால் மெய்ஞானிகளும் விஞ்ஞானிகளும் அதான் அதுதான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நில உலாவிய நீர்மலி வேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தில் ஆடுகிறான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்க மாட்டான். அப்போ உணர்தல் தான் அதுக்கு எல்லாமே. இது அந்த உணர்வால் நம்ம எல்லாத்தையும் இது பண்ண முடியும். அதுதான் சொல்லுவாங்க. எப்படி
காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறி குவிப்பது வேத நான்கிலும் மெய்பொருளாகும் நாதன் நாமம் நமசிவார். அப்போ அந்த பஞ்சபூத எழுத்தில் எல்லாமே அடங்கிடுதான். அதான் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கைந்தன வாடி வாடி கைந்து போன மாந்தர்கள் கோடி கோடி கோடி. அப்போ அன்றைக்கி பாடல் பாடிட்டான். அதுக்கு விளக்கம் யாருக்கும் என்னன்னு தெரியல. 1 மில்லிமீட்டரு பிளட்டில் அதாவது 100 அதாவது வெள்ளணுக்கள் இருக்கலாம். 100 120 வெள்ளணுக்கள். அதே வந்து சிவப்பணுக்கள் வந்து 1000 இருக்கலான்ட்டான். 1000 சொல்கிறேன். அதே பிளாஸ்மாட்டுக்கு ஒளிர தன்மை கொடுத்து 1,00,000க்கு மேலே இருக்கலான்ட்டான். அதை விட மேலே என்னன்னாக்கா பிளாஸ்மா பிளாட்டிலேஷன் மூலக்கூறு. அதுதான் கோடி கணக்காக இருக்கிறது தான். அதுதான் கோடி 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 எண்ணி அன்றைக்கி பாடல் பாடுறது. இன்றைக்கி வந்து விஞ்ஞானிகள் வந்து மெய்ஞானிகளாக மாறி இன்றைக்கி அந்த செயலை நடக்குதுனாக்கா அதுதான் உண்மையான நிகழ்வு. அதுக்கெல்லாம் இந்த கூடு விட்டு கூடு பாய்துன்றாங்க பாரு. என்னது ஒத்த நின்ற 9 வாயில் ஒத்தனை ஒத்த 9ஆல் மிக்க தனஞ்செய்யன் ஒத்த 9இல் ஒக்க இருந்திடவே ஒத்த 9இல் உடலும் உயிரும் இருந்தனவே. அதாவது தனஞ்செயம் காற்று நம்ம உடலில் இருக்குது. அந்த தனஞ்செயம் காற்று நம்ம ப்ரெஷர் பண்ணும்போது அது இதுவாது. அதான் அணுவில் இன்னொரு பாடல் திருமணம் சொல்லுவார். அணுவில் அணுவினை ஆதிபிரானே அணுவில் அணுவினை 1000 குறித்த அணுவில் அணுவை அணுக வல்லார்க்கு கணுவில் அணுவை அணுகலாமே. அதாவது அந்த 1000 ஒரு அணு எடுத்து 1000 பழகும்போது செத்து போன பணத்தில் நம்ம போய் பூந்துக்க முடியும். இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் செய்து காட்டினது. இன்றைக்கி மெய்ஞானிகள் வந்து விஞ்ஞானிகள் வந்து உண்மையான அது ஒத்துக்கின்னு இன்றைக்கி கூட கலை அரசியலை காட்டக்கூடிய பறக்கும் தட்டுன்னு ஒன்று சொல்லுவாங்க. என்னது ஏலியன் ஷிப். அந்த காலத்தில் வரும்போது சின்ன படத்துலேயே எடுத்துட்டு 1936 40 அந்த படம் எடுத்திருக்காங்க. வேற்று கிரக வாசிகள் அந்த பறக்கும் தட்டு போகும்போது கீழே இருந்து விண்ணுலகத்துக்கு போவாங்க. விண்ணுலகத்துக்கு போனால் இங்கே அதை டபுள் ஹைட்டாக வந்து நடிக்கிறாங்க. அங்கே போனால் மாத்திரை சாப்பிடக்கூடிய அளவு அன்றைய நாளைவு அவங்க வந்து ஒரு மூலிகை இதுவை கொடுப்பாங்க. அவங்க இன்றைக்கி மாத்திரை ஏற்படுத்தி அந்த மாத்திரை சாப்பிட்டு மக்களுக்கு இது பண்ணி அவன் என்ன பண்ணுறான். ஒரு நடிகர் என்ன பண்ணுறாரு, வேற்று கிரகத்திலே இருந்துன்னு அவனுக்கு மூளை கிடையாது. ஆனால் கீழே இருந்து போனான் பாரு. அவன் போய் என்ன பண்ணுறான், அங்கே போய் அப்போ இட்டு மூலம் மீட்டுடுவான். அப்போ அங்கே ஒரு பாடல் வரும். அதிசயம் கண்டே மண்ணிலே அப்படியே இருக்குது 3 பக்கமும் கடல் தாளாட்டுது கடல் மலை ஆறு கீறு எல்லாம் இந்த இடத்துல வர்ணித்து போடுவாங்க. அப்போ அந்த நிலைகள்லாம் வேணும்னாக்கா நமக்கு என்ன இருக்குது, மொத்தமே மூதாதிகள் அன்றைக்கி செஞ்சு தான் இன்றைக்கி வரப்போகுது. அதனால் இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு நிலை கிடைக்கணும். என்னது இவர் வந்திருக்கிறது சாதாரண ஆள் கிடையாது. கனகவேலுன்றவர் சாதாரண கிடையாது. நான் அன்றைக்கி ஆசைப்பட்டேன். அவர் இடத்துலையே வந்து அந்த மெடிடேஷன் தியானத்துக்காக என்னை கூப்பிட்டுருக்காங்க. இதை விட பேரானது எதுவும் கிடையாது. இந்த இடத்துல மிக சிறப்பாக நடக்கும். அதுக்குண்டான காலகட்டங்கள் இதுவாகிடுச்சு. அது ஒரு பெரிய நிலை என்னென்னாக்கா அது சொல்ல முடியாது. செயல் தான் பிரமிடுன்றது என்னது அந்த நிலைகளை வந்து நம்ம இது பண்ணும்போது கட்டி முடித்து அது உள்ள என்னென்ன இருக்குன்னு அப்போ பார்த்தா தெரியும். அந்த காலத்தில் அதோட 5 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டர் வச்சு பெரிய பெரிய பிரமிடு எகிப்தியர்கள் கட்டினாங்க. அது உள்ளே வந்து மக்களை வச்சு பதப்படுத்தி அது உள்ளே வச்சுருந்தானுங்க. அது பதப்படுத்திருந்தா மறுபடியும் அது 1000 காலம் இருக்கிற மாதிரி அந்த வேதியியல் முறையில் அன்றைக்கே அந்த திரவத்தை வச்சு உயிர் ஓட்டத்தை கொடுத்துருக்காங்க. அது மாதிரி பிரமிடுன்றது அடித்தளத்தில் இருக்கும். பேனை போக போக கூலிங் ஆகும். அதாவது நம்ம உடல்லே இருக்குது அது. என்னது அது அப்படி வள்ளலார் சொல்லுவார், விண்ணையும் மண்ணையும் கூட்டி பயிர் சொல்ல. விண்ணுன்றது அண்ணாக்கு, மண்ணுன்றது கீழாக்கு. அப்போ அண்ணாக்குனாங்க உச்சிக்கு நேரடியே ஊசி முனை வாசலுக்குள் மஜ்ஜைக்கு மேலேறி வானுலக கண்டவருக்கு கண்ணுக்கு மூக்கடி என் கண்ணம்மா கால்கள் மற்ற உண்டு. அப்போ என்ன ஆகுது அந்த இடத்துல, அப்போ உச்சியில் வந்து என்ன பெருமூளை சிறுமூளை இது இணையர் தான் அந்த ஜவ்வு வந்து பிட்டுட்டி கிளாண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த பிட்டுட்டி கிளாண்ட் பீன் வைக்கிறது தான் அந்த அண்ணாக்கு. அந்த ஊசி தொலை வழியாக அந்த திரவங்கள் இதுதான். அது அமிர்தம் சுரங்கலான்றான். பட்டினத்தால் பேய் கரும்பு இருக்கிற மாதிரி அந்த வழியாக அமிர்தம் சுரந்துச்சுனாக்கா இனிப்பாக மாறிடும். அப்போ அது அண்டம் பேர் என்ன கோண்டன்றது நம்ம அண்ணாக்கு தான். அதுக்கு இது கீழாக்கு வந்து பிண்டம், மேலக்கு அண்டம், கீழாக்கு கீழ்த்தாட பிண்டம். இது வந்து ஊறுகான்னு நினச்சி பாரு என்ன ஆகும், அமிர்தம் அப்படியே எச்சில் நிறைய ஊறும். இதுதான் மந்திரமாவது நீர் மாமருந்தாவது நீர் சுந்தரமாவது நீர் துடிக்கப்படுவது நீர் திரு ஆளாவாயான் திரு நீர் என்று உமி நீர் தான். அப்போது அந்த காலத்துலேயே அதான் வள்ளலார் வந்து லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு 150 வருஷத்துக்கு முன்னாடி வந்து சொன்னவர். அவர் எப்படி இதுவாச்சு, அவர் வந்து இதுவாக தீயில் மறைஞ்சவர். அவர் உடம்பை வந்து இதுவாக்கி இதுவாக போய் சேர்ந்தவர். அப்படியாலும் சொல்லிக்கிறார். அவர் தான் என்ன பண்ணார், தெளிவாக சொல்லியிருக்காரு. நம்ம முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் அல்ல, கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்குன்னு மூத்த தமிழ் தோன்றி சொல்லுவாங்க. அப்போ என்ன மூத்த தமிழ்னா
ஆ முதல் லக்குன்னுட்டான். அந்த ஆ முதல் லக்குன்னும் போது பெருமுலா ஆ